வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பிய மக்கள். பெருங்களத்தூர், தாம்பரம், வண்டலூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஆளுநரின் உத்தரவு அரசியல் சாசன விதிகளுக்கு முரணாக உள்ளதாக மனுவில் தகவல். ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு OMR முறையிலேயே நடைபெறும். ஆன்லைன் முறையில் நடத்தப்பட வாய்ப்பு என்று கூறப்பட்ட நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்த அபிசித்தருக்கு கார் பரிசு. 20 காளைகளை அடக்கி அசத்திய அபிசித்தர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கிய வீரர் ஸ்ரீதர் 2ஆம் இடம். ஷேர் ஆட்டோ பரிசளித்து கௌரவித்த அமைச்சர் மூர்த்தி. பகவான் ஆட்டோ மொபைல்ஸ் வழங்க ஆட்டோக்கான பரிசினை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்குவார்கள். 2வது பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளையாக பாகுபலி காளை தேர்வு. காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசளிப்பு. முதல் பரிசு பெற்ற காளை உரிமையாளருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படும் டிராக்டர் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசினை சிறந்த காளை உரிமையாளருக்கு தற்போது வழங்குகிறார்கள். எனது வெற்றிக்கு நண்பர்கள்தான் காரணம் என்று ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலிடம் பிடித்த அபிசித்தர் பேட்டி. சிறந்த மாடுபிடி வீரருக்கு அரசு வேலை வாய்ப்பு செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை. ஒரு பொறுப்பான ஒரு கண்டிப்பா வரவேற்கிறேன். ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், ஒரு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்கணும். ஆமா, ஜல்லிக்கட்டில் துணை முதலமைச்சர் மகனின் நண்பர்களுக்காக மாவட்ட ஆட்சியரை நாற்காலியை விட்டு எழுந்திருக்க சொல்வதா என்று அண்ணாமலை கண்டனம். மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டில் முடிவு கட்டுவார்கள் என்றும் பதிவு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இன்பநிதி நண்பர்களுக்காக எழுந்து நின்றேனா? துணை முதலமைச்சர் எழுந்து நின்றதால் தானும் எழுந்து நின்றதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கம். நாங்க எழுந்தெல்லாம் போகல, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால
ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன். யாரும் என்னை நிற்க சொல்லலை, யாரும் எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை. இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு 80,000 பேர் வருகை. பூங்கா நிர்வாகம் தகவல். சென்னை மதுரை இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கம். தொடர் விடுமுறையொட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை. தர்மபுரி அருகே குறைந்த நேரத்தில் 1 கிலோ சிக்கன் மற்றும் பிரியாணி சாப்பிடும் போட்டி. ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்பு. இந்த பக்கம் 1-2 பரிசு வழங்கப்படும். அவர்கள் எல்லாருமே தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷங்களை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அடுத்து 2 பேர். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். அதிமுக சார்பில் எம்ஜிஆர் நினைவிடம் மற்றும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் அரசியல் எதிரிகளின் அனைத்து திட்டங்களையும் தவிடுபொடியாக்குவோம். எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு கடிதம். இந்திய அளவில் தரமான காற்று கிடைக்கும் நகரங்களின் பட்டியலில் நெல்லைக்கு முதலிடம். மாசுபடாத காற்றுக்கான சான்றிதழை அறிவித்தது இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். திண்டுக்கல் அருகே சோலைமலை அழகர் பெருமாள் கோவிலில் லட்சக்கணக்கான வாழைப்பழங்களை சூறையிட்டு நேர்த்திக்கடன். திரளான பக்தர்கள் பங்கேற்று பழங்களை அள்ளிச் சென்றனர். திண்டுக்கல் அருகே நடைபெற்ற 1000 அரிவாள் கோட்டை கருப்பண்ணசாமி கோவில் திருவிழா. 3 அடி முதல் 15 அடி வரையிலான அரிவாள்களை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்காலில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்தினத்துடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் மனு தாக்கல் செய்யலாம் என எதிர்பார்ப்பு. மும்பை பாண்ட்ரா பகுதியில் வீட்டில் இருந்த நடிகர் சையஃப் அலி கான் மீது தாக்குதல் நடத்தியவர் கண்டுபிடிப்பு. வீட்டின் படிக்கட்டில் இருந்து இளைஞர் ஒருவர் இறங்கி வரும் சிசிடிவி காட்சி வெளியீடு.
ஸ்ரீஹரிகோட்டாவில் 3985 கோடியில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு 5வது நாளாக திரிவேணி சங்கம பகுதியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடி கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு. மகா கும்பமேளா விழாவின் 4ஆம் நாளில் சுமார் 30 லட்சம் பக்தர்கள் புனித நீராடல். இதுவரை சுமார் 7 கோடி பேர் வருகை தந்து புனித நீராடி இருப்பதாக தகவல். நடப்பாண்டு மகளிர் பிரீமியர் லீக் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. முதல் போட்டி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தொடங்குவதாக BCCI அறிவிப்பு. விஜய் ஆண்டனி நடிக்கும் ககன மார்க்கண்ட் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்று வெளியீடு. மாலை 5 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு.